அனைவருக்கும் வணக்கம். திருச்சியில் நடந்த காதல் விவகாரம். இந்த காதல் விவகாரத்தில் இருவரும் காதலித்து வந்தனர். அப்பொழுது மீண்டும் இதுபோல் காதலித்து ஏமாற்றி காதலித்த பெண்ணை கொலை செய்த வழக்கு படும் வைரலாக பரவிக்கொண்டே வருகிறது. இந்த வழக்கை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேசப் போகிறோம். இந்த வழக்கை நம்ம பேசவில்லை என்றாலும் இந்த நாட்டு நடப்பை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முக்கியமாக பேசுவோம். பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். திருச்சியின் வழக்கில் பெண் என்பவள் கல்லூரி மாணவியாக படித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அவர் கூட படித்த மாணவரை காதலித்து சில வருடங்கள் காதலித்து வந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் கடைசியாக திருமணம் செய்யக்கொள்ள கட்டாயப்படுத்தியதால் திருமணம் வேண்டாம் என்று முறிவுக்கு வந்தபோதுதான் சில தகராறுகள் ஏற்பட்டு இருக்கிறது. மீண்டும் இதுபோல் காதலித்தவர்களுக்கு மத்தியில் ஃப்ரெண்ட்ஸுகள் அங்கே என்ன வேலை என்பதுதான் இங்கே மீண்டும் தொடர்கிறது வழக்கு. அப்போதுதான் காதலித்த பெண் மாடியிலிருந்து விழுந்ததாகவும் தற்கொலை செய்து கொண்டதாகவும் காதலன் கண்ணாடியை கைமுட்டி கையை உடைத்ததாகவும் தகவல் வெளியாகி வந்தது. மீண்டும் இந்த தகவல் படி உடல்கூறு ஆய்வின் முறைப்படி பார்த்தபோது பெண்ணின் மீது தற்கொலை அல்ல கொலை என்பது தெரிய வந்தது. அப்போது இவர்கள் நண்பர்கள் அனைவரும் காதலனும் நண்பர்களும் சேர்ந்து தலைமறைவாக இருந்தனர். சரி, இவள் தற்கொலை செய்த போது நீ தலைமறைவாக விட்ட காரணம் என்ன என்பதை போலீசார் சந்தேகித்தது. அப்போதுதான் இவர்களை தொடர்ந்து விசாரிக்க போலீசார் விசாரணை கையில் எடுத்தது. அப்போது இவர்களை விசாரித்து வந்தபோதுதான் ஏதோ ஒரு ஊரில் பதுங்கியிருந்த 5 பேரையும் கைது செய்து போலீசார் விசாரணை தொடங்கி அவளை தற்கொலை செய்த விதமும் தெரிய வந்திருக்கிறது. மீண்டும் நமக்கு நிறைய சொல்லியிருக்கிறோம். இளைஞர்கள் போதைப் பொருளால் நிறைய சம்பவங்கள் இந்த நாட்டில் நடந்து கொண்டே இருக்கிறது. அது நடக்கப் போகிறது என்று நமக்கு நிறைய வீடியோவில் பேசியிருக்கிறோம். ஆனால் மீண்டும் அதே சம்பவம் தான் நடந்திருக்கிறது. காதலன் காதலின் சேர்ந்து நண்பர்களை கூட்டிக் கொண்டு தன் காதலியை விட்டு கொடுத்து அதை கொலை செய்ய வழக்கு இன்றைய போதைப் பொருளில் அதுவும் சம்பந்தமாயிருக்கிறது. நண்பர்களே, மக்களே, காதலர்களே, யோசிச்சு பாருங்கள். பெண்களுக்கு முக்கியமான ஒரு எச்சரிக்கை. யாரை காதலிக்கிறோம் என்று தெரிந்து செயல்படுங்கள், தெரிந்து காதலியுங்கள். இப்படி இல்லை என்றால் இப்படித்தான் காதலித்து கொட்டிக் கொடுக்கிறதாக போதைப் பொருள் நம்மளை அடிமையாக்கி கொண்டிருக்கிறது. மீண்டும் இந்த நண்பர்களை போதைப் பொருளால் அடிமையாக்கி கொண்டுள்ளது இந்த உலகம். போதைப் பொருளில் அடிமையாக்கி ஒரு பெண்ணின் உயிரை பறிகொடுத்து விட்டது. அந்த தாயும் தந்தையும் அழுகையின் சத்தனும் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. தன் மகளை இழந்துவிட்ட சோகத்தில் தாய் தந்தை அழுதை குமரிகிறார்கள். பள்ளியில் படிக்கும், கல்லூரியில் படிக்கும், டிகிரிகளில் முடித்த மாணவிகளின் வாழ்வாதாரங்கள் கேள்விக்குறியாய் மரணத்தில் நிற்கும் என்று யாரும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் நடந்தேறிய காரணம் என்ன? போதைப் பொருள் கஞ்சா அடிமையாகி மாணவர்கள் செய்யும், இளைஞர்கள் செய்யும் திட்டம் சிறுதல் தான் இப்படி ஆய்கொண்டே இருக்கிறது என்பதை நல்ல தெளிவாக நமக்கு சொல்ல விரும்புகிறோம். இதற்காக மக்கள் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். பெண்களும் பாதுகாப்பான நிலையில் இருக்க வேண்டும். யாரை காதலிப்பது என்றதை யோசித்து செயல்படுங்கள். யாரை காதலிக்கிறோம் என்று பார்த்து பழகுங்கள். இப்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி காதலர்கள் இல்லை, அங்கே போதைப் பொருள் இருக்கிறது என்பதை உணருங்கள். இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருள்கள் பிரபலமாக பரவிக்கொண்டே வருகிறது. அதனால் தற்காலத்து பெண்கள் இளைஞர்களை காதலிப்பதை நிறுத்திவிட்டு வாருங்கள். காதலை வேண்டாம் என்று முடிவுக்கு வாருங்கள். இப்படித்தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. தன் காதலியை இன்னும் நண்பர்களிடம் கூட்டிக் கொடுத்து உங்களை மரணித்துக் கொள்ளும் உலகமாக மாறிக்கொண்டே வருகிறது. இந்த உலகத்தில் நமக்கு எங்கே போனாலும் நிம்மதி இருக்காது. திருச்சியில் நடந்த சம்பவம் இன்னும் எந்த ஊரில் நடக்கப் போகிறது என்பது நமக்கு தெரியவில்லை. அதே சம்பவம் தான் மீண்டும் மீண்டும் இது போன்ற கொலைகள் நடந்து கொண்டுதானே இருக்கிறது. இதை பற்றி அரசாங்கம் என்ன செய்ய போகிறது என்பதுதான் நமக்கு புரியலை. தொடர்ந்து வன்முறையும் கலவரமும் போதைப் பொருளும் அடிமையாகி கொண்டே இருக்கிறது. அடியோடைத்த போதைப் பொருளை நீங்கள் ஒழிக்க வேண்டுமா? அடியோடித்த போதைப் பொருளும் கஞ்சாக்களை ஒழித்து தேருங்கள். அரசாங்கமே, அதிகாரிகளை இதை தலையிட்டு இதற்கான நல்ல முடிவுக்கு வாருங்கள். போலீஸ் அதிகாரிகளை இதற்கான ரிஸ்கை எடுங்கள். இல்லை என்றால் இன்னும் எத்தனை பெண்களையும், எத்தனை குழந்தைகளும், எத்தனை சிறுவயது பெண்களை நாம் இழக்கப் போகிறோம் என்பது நமக்கு தெரியவில்லை. இப்படி போய்கொண்டிருந்தால் நாடு எப்படி உருப்படமாக என்று தெரியவில்லை. காதலிக்கே நம்பிக்கை இல்லை என்றால் ஒரு காதலிக்குள்ளே இந்த சம்பவம் நடக்கிறது என்றால் உலகம் எப்படி சீர்கட்டு போயிருக்கிறது என்பதை பாருங்கள். பேச்சுக்கு போனால் காதலிகள் அன்போடும் பாசத்தோடு பழகி வருகிறார்கள். இப்படி இருக்கும் காதலுக்குள் எப்படி இப்படி ஒரு விதை
வளர்த்தீர்கள் என்பதுதான் புரியவில்லை. அன்பானவர்களை, சிந்தித்து பாருங்கள். இது நம் நாட்டுக்கு தேவையற்றதாக இப்போது வந்து கொண்டே இருக்கிறது. இந்த போதைப் பொருள் புழக்கத்தால் நாம் ரொம்ப கீழ்த்தரமாக போய்க் கொண்டிருக்கிறோம். இதை கண்டிக்க வேண்டும். இதற்கான நடவடிக்கை மீண்டும் அரசாங்கம் எடுக்க வேண்டும். இது போன்ற வன்முறைகள் ஈடுபட்டு இது போன்ற போதைப் பொருள் கஞ்சாக்கு அடிமைப்பட்டு பல பெண்களை நாம் இழக்க தயாராக இருக்கிறோம். இதை இழப்பதற்கான நடவடிக்கை எடுங்கள். கூடிய சீக்கிரம் எடுத்துக்கொள்ளுங்கள். இளைஞர்களிடம் இருக்கும் போதைப் பொருள்களை கைமாறி செய்யுங்கள். அவர்களிடம் இன்றும் நிறைய இருக்கிறது. முக்கியமாக காலேஜ் அங்கு இங்குமாக போலீஸ் அதிகாரிகளை விட்டு பாதுகாப்பு தடங்கள் விட்டு அவர்களை விசாரிக்க வேண்டும். அவர்கள் கையில் எந்த பேக்குகளில் இந்த பொருட்கள் இருக்கிறதா என்று செக் பண்ணி அவர்களை காலேஜில் ஸ்கூலில் இருக்கும் அனைத்து இளைஞர்களையும் நீங்கள் விசாரித்து ஸ்கூலுக்கு சென்று அத்தனை பேக்குகளை நீங்கள் செக் செய்து பார்த்தால் நிறைய பொருட்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அன்பானவர்களே, இதை நமக்கு முன்னோட்டமாக எடுத்து மக்களுக்கு ஆதரவாக இருந்து இந்த போதைப் பொருள் கஞ்சாக்கு அடிமைப்படும் இளைஞர்களை நமக்கு வெளியே கொண்டு வந்து இன்னும் இதை பயன்படுத்தக்கூடாது என்று தண்டனை கொடுக்க வேண்டாம். அதில் அவர்களிடம் இருக்கும் பொருட்களை நீங்கள் கைப்பற்றி கொள்ளுங்கள். அதுவே நமக்கு போதும். அது இருக்கும் வரையும் இந்த உலகத்தில், இந்த நாட்டில், இந்த தமிழ்நாட்டில், இந்த ஊரில் எந்த பெண்களும் வாழ முடியாது என்பதை நான் முன்னோக்கி செல்கிறேன். நம் பழைய வீடியோக்களில் பல விஷயங்கள் இதுபோல பேசியிருக்கிறோம். அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் வரை இது போன்ற கொலைகளும் தற்கொலைகளுமாக மாறிவிடும். இப்படி பல விஷயங்கள் நமக்கு நடந்து கொண்டிருக்கும். ஒரு காதலன் காதலிக்குள்ளே நடக்கிற வேலையா இது? கூட இருக்கும் நண்பர்களை கூட்டிக் கொண்டு போதைக்கு அடிமையாக்கி அவளை சின்னாபின்னமாக்கி பலாத்காரம் செய்து கொலை செய்துவிட்டு தற்கொலை என்று முடிவரைத்தால் எல்லாம் நடந்துவிடுமா? இந்த நாட்டுக்கு நீதி நிலைநாட்ட வேண்டும் என்று அன்பானவர்களே, இந்த நாட்டுக்கு நீதி திருச்சியில் நடந்த கொடூரம் மீண்டும் நடக்கக்கூடாது என்பதை நாங்கள் வாயினால் மட்டும்தான் சொல்கிறோம். எங்கள் பேச்சுகள் நீங்கள் கேட்கவில்லை என்றாலும் இந்த நாட்டின் சூழலில் பெண்களை நீங்கள் புரிந்து கொண்டு வாழுங்கள். புரிந்து கொண்டு நடைமுறைகளை கொண்டு வாருங்கள் என்பதை உங்கள் ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். இதுபட்ட இருங்களும் எத்தனை காலேஜிலையும் பெண்களையும் பொருள் கஞ்சாக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். அவர்களை காலையில் சென்று செக் பண்ணி பாருங்கள். எல்லா பொருள்களும் கையில் இருக்கும். அதற்காக அடிக்கவோ தண்டனை செய்ய வேண்டாம். அவர்களிடம் போதைப் பொருட்களை நீங்கள் பறித்து எடுங்கள். அவர்கள் இதற்கு அடிமையாகி கொண்டே இருக்கிறார்கள். வாழ்வாதாரங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு கேள்விக்குறியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களை, இந்த உலகத்தில் நமக்கு எங்கே செல்ல போகிறோம் தெரியவில்லை. இந்த கொலை வழக்கு மீண்டும் சமீபத்தில் இப்போது நடந்திருக்கிறது. இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறது அரசாங்கம்? கண்டிப்பாக பதில் சொல்லுங்கள். இல்லை என்றால் விளைவுகள் வேறு விதமாக சென்று கொண்டே இருக்கும். அன்பானவர்களே, உங்களுக்காக இந்த வீடியோ பெஞ்சமின். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.